அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய 8th லெவலுக்கான செய்முறை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா 4 லிங்க் இருக்கும் ஆரம்பத்தில். அதாவது October 25 அப்படின்னு சொல்லிட்டு 4 லிங்க் இருக்கும். அந்த ஒவ்வொரு லிங்க்லையும் என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் பார்த்துட்டு நீங்கள் செய்முறை தேர்வுக்கு போகிறது மொத்தம் எவ்வளோ பேர் போகிறீங்க, உங்கள் காம்படிஷனை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த செய்முறை தேர்வு நம்ம பயிற்சி மையம் நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொலிகள் போய் பாருங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து செய்முறை தேர்வு நிறைய தடவை நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 10th லெவல் எக்ஸாம் உங்க கூடவே எழுதியிருந்திருப்பாங்க. அந்த எக்ஸாம்ல கலந்துக்கிட்டவங்க மொத்தம் 19 நபர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவங்க பணிக்கு போயிட்டாங்க. அவங்க நம்மளுடைய கூகுள் மீட் கிளாஸஸ்ல வந்து கூட உங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் கொடுப்பாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பயிற்சி எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பின் போகும், தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த காம்படிஷனை எப்படி நீங்க ஜெயிக்கணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இதில் பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ 8th லெவல் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கான செய்முறை தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்தமாக உங்களை 8230 பேர் அழைக்கப்படுறீங்க. ஸோ இதோட வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2299 வேக்கண்ட்டுக்கு மேலே, அதாவது கரெக்டாக சொன்னால் இந்த நம்பர் ஆஃப் வேக்கண்ட் தான் வந்திருந்தது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் வேக்கண்ட்டுக்கு இவ்வளவு பேரை செய்முறை தேர்வுக்கு அழைச்சிருக்கிறாங்க. இந்த செய்முறை தேர்வை நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களை நேர்காணல், சான்றிதழ் சரிபார்ப்புன்னு ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால ஈஸியாக நீங்கள் ஜாப் வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, நழுவ விட்டுறாதீங்க. ஸோ இதை நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க்ல போய் பார்த்துக்கலாம். இந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா 4 நவம்பர்ல இருந்து 14 நவம்பர் வரைக்கும் ப்ராக்டிக்கல் நடக்க போகிறதா ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ரோல் நம்பர் போட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பீங்களா, அதை போட்டு கேப்சா கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எக்ஸாக்டான டேட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பொதுவாக என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை அதாவது செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய SRM இன்ஸ்டியூட்டில் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் போட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு தான் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்லயே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு பேஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் செகண்ட் பேஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்னு வெளியிட்டு இருக்காங்க. அந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தமாகவே எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து 40 நபர்களை மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 40 நபர்களில் கிட்டத்தட்ட 39 நபர்களுக்கு ஏஜ் பார்டு தான் வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயது வந்து அதில் குறிப்பிட்ட வயதை தாண்டிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்திருக்கு. ஸோ அது செகண்ட் லிங்க். தேர்ட் லிங்க் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப், அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் அண்ட் கேஸ்ட் வைஸ் கட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்க, அந்த கம்யூனிட்டி லிஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கும், ஷார்ட் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபோர்த்து தான் ரொம்ப முக்கியமான லிங்க்கு. என்ன அப்படின்னா, ஃபோர்த் லிங்க்ல ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, 3 பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 3 பேட்சஸில் உங்கள் நேம் இருக்கும், உங்களுடைய ரோல் நம்பர், உங்கள் நேம் இதெல்லாம் இருக்கும். அந்த 3ல் ஏதாவது ஒரு பேட்சில் இருக்கும். அது டேட் வைஸ் இருக்கும். இப்போ 4ஆம் தேதி அப்படின்னா அதில் 3 டைமிங் இருக்கும். 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேட்சுன்றது காலையில் 8 மணிக்கு போர்டிங் டைம் ஆகிடும். ஸோ நீங்கள் 8 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு வந்து அந்த சென்னை காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய அந்த SRM இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் 8 மணிக்குன்னா நீங்கள் ஒரு 6 மணி அல்லது 7 மணிக்குள்ளே போயிடணும். ஸோ 8 மணிக்கெல்லாம் உங்களை ஹாலுக்கு வர சொல்லிடுவாங்க. ஸோ 10:30க்குள்ள அந்த பேட்சை முடிச்சு அனுப்பிடுறாங்க போல். அடுத்தது இந்த பேட்சில், இந்த ஒரு பேட்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்சில் உங்கள் பேர் இருக்குன்னா அதில் 315 நபர்கள் அழைக்கப்படுறீங்க. இப்போ 315 நபர்களையும் ஒரே இடத்துல விடுவாங்களான்னா அப்படி பண்ண வாய்ப்பு குறைவு தான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேட்சுக்கு ஒரு 30 நபர்களை பிரிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 30 நபர்களாக பேட்சாக பிரிக்கும் போது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரில் எப்படி நடக்கும், ஒரு எக்ஸாம் ஹால் இருக்கும். அந்த எக்ஸாம் ஹால் ஒரு 20லேருந்து 30 பேர் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 30 பேர்னு பிரித்தாலே ஒரு 10 ஹால் வந்து மொதல் பேட்ச் அட்டன் பண்ணுவாங்க. அந்த 10 ஹாலில் உங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் திங்ஸ் இருக்கும். அந்த 10 ஹாலில் இருக்கிற ப்ராக்டிக்கல் திங்ஸை நீங்கள் வந்து கொடுக்குற டைமிங்கில் அவங்க சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராக்டிக்கலை செஞ்சு முடிக்கணும். அதுக்கான பயிற்சியை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு பேட்சில் 315 பேர் போறீங்க. அந்த 315 பேர்த்துல ஒரு பேட்ச்லையும் 30 பேர், அதாவது ஒவ்வொரு ஹால்லையும் 30 பேர் இருக்கீங்க. அந்த 30 பேர்த்துல முதல் 5 நபர்களோ
அல்லது 6 நபர்களையோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது மார்க் போடுவாங்க, இது மாதிரி இவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க, இவங்க இதில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மார்க் போடுவாங்க. அப்போ அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் செஞ்சு காமிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஹாலுக்கும் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ரிஜெக்ட் ஆயிருக்கோம், யார் செலக்ட் ஆயிருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளோட அந்த அவுட்புட்டை கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா 10:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்சில் உங்கள் பேர் இருந்தது அப்படின்னா அது செகண்ட் பேட்ச், அதுலேயும் 315 பேர். இது 4ஆம் தேதியில் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து 4ஆம் தேதியில் மதியம் 1:30 மணிக்கு 3வது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் 315 பேர் அதே ஆங்கிளில் தான் நடக்கும். இந்த மாதிரி 4, 5, 6, 7 ஸோ இந்த 4 நாட்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பேட்சஸோட டைமிங்கும் இதுதான், ஒவ்வொரு பேட்சஸில் இருக்கிற மெம்பர்ஸோட கவுண்டிங்கும் இதுதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8, 9ங்கிறது சாட்டர்டே சண்டே வரதுனால அன்னைய டேட்டில் அவங்க ப்ராக்டிக்கல் வைக்கல. அதுக்கு பிறகு 10th அதாவது 10ஆம் தேதி 10, 11, 12 அந்த 3 நாள் நடத்துகிறாங்க. ஸோ ஏன் இந்த 3 நாள் 14 வரைக்கும் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த 14க்கு ஒரு கவுண்டிங் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல 13 வரைக்கும் பாருங்க. 13க்கும் சேம் தான். என்ன அப்படின்னா காலையில் 8, அப்புறம் 10, அப்புறம் 1:30. ஸோ இதுலேயும் 315 தான். ஆனால் இந்த 14th அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த அவங்க எடுத்திருக்கிற ப்ராசஸ் படி அந்த கவுண்டிங் இப்படி தான் காமிக்குது. எப்படின்னா அந்த 14ஆம் தேதி காலையில் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகிறீங்க 8 மணிக்குன்னா 225 பேர் தான் போவீங்க. அப்படி பார்த்தா ஒரு ஹாலுக்கு ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பீங்க. அடுத்த பேட்ச் 10:30 மணிக்கு போகிறீங்க, அதுலேயும் 225 பேர் தான். தேர்டு பேட்ச் 1:30 மணிக்கு போகிறீங்க, அதில் 220 பேர் தான் இருக்காங்க. ஸோ இப்படி இந்த 315 எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த 220 அதாவது இங்கே காட்டுற கவுண்டிங்கை வச்சு நீங்கள் இங்கே கூட்டி இவ்வளோ வராதுன்னு நினச்சிருக்க கூடாதுங்க. ஒவ்வொரு பேட்சுமே ஒரு டேவுக்காக இவ்வளோ. ஓகேங்களா? அதாவது 945 நபர்கள் 1 டேக்கு வருவாங்க. 945 நபர்கள் 1 டே. அப்போ 5th அன்னைக்கு 945, 7th அன்னைக்கு 945ன்னு அப்படி வரும். அந்த கவுண்டிங் எல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும். 8230 பேர் வரீங்க. அப்போ இந்த கவுண்டிங் எல்லாம் கூட்டினீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஹாலில் இருந்தும் ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணால் 10 ஹால் ஒதுக்கியிருக்காங்க, 5 50. ஸோ அப்போ அந்த 50 பேர்னு ஒவ்வொரு ஹாலுக்கும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு பேட்சில் ஒரு 50 செலக்ட் பண்ணால் அந்த பேட்ச் அப்படியே கொண்டு வந்து இன்டர்வியூவில் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு லிஸ்ட்டு விடுவாங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு தான் நீங்கள் இன்டர்வியூ போய் ஃபேஸ் பண்ணணும். அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது அதில் ஃபில்டர் ஆகி வரவங்களை ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுதாங்க ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை வேற ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நினைக்காம இந்த டைம்லேயே ட்ரை பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா பல நபர்கள் பல வருடங்களாக கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். இந்த செய்முறை தேர்வுகளுக்கு நாம் தொடர்ந்து பயிற்சி அளிச்சிட்டு இருக்கோம். அந்த பயிற்சிகளை நம்மளுடைய காணொலிகள் முன்னாடி இருக்கக்கூடிய காணொலிகளில் கொடுத்துருக்குறோம், அதுலேயும் போய் பார்த்துக்குங்க. இதை பற்றி மேலும் தகவல் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.